ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முத்துக்களின் மீது ஆசைப்பட்ட ஒரு வியாபாரி. இதனால் அவங்க ஆசைப்பட்டத்தின் விளைவாக தன்னுடைய சொத்து பத்துகளை அப்புறம் இழந்துட்டாங்க. அந்த சொத்தை மீட்க காக்கை உதவி செய்யுது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்களை சொல்லுங்கள். அதாவது முத்து வியாபாரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, முத்துக்களை அதிகமாக எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகளில், அதாவது மீனவர்கள் வலையில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, லக்க உள்ள மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிப்பிகளை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை உடச்சி யாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே விலை மதிப்பு மிக்க வைரங்கள் இருக்கும். ஒரு சிலர் உடச்சி பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லாட்டினா அன்றைக்கி கிடைக்கிற லாபம் போயிடுமோ அப்படிங்கிறத வந்துட்டு பயந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி சிப்பிகள்லாம் உடைக்காமல் கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிப்பிகளை ஏலம் எடுக்கிறவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது மொத்தமாக கொட்டி ஒவ்வொரு சிப்பியும் ஒவ்வொரு விலையாக போகும். அதுக்கு தக்கன அவங்க ஏலம் விடுவாங்க. அதை இந்த மாதிரி வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக போய்ட்டு ஏலங்களில் எடுப்பாங்க. அப்படி எடுக்க போகும்போது என்னென்னா, அது உள்ளக்க உள்ள முத்துக்கள் உண்மையிலேயே விலை உயர்ந்ததா இல்லை நார்மலான முத்துக்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எதில் இருக்கும் இருக்காதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான ஒரு சில வழிமுறைகளும் அப்போ எதுவுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இதை இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி ஒரு சில முத்துக்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அது என்னென்னா பல லட்சங்களுக்கு அந்த முத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கும். அப்போ எடுத்துக்கிட்டு வரையில் அவர் இந்த வைர வியாபாரி என்னென்னா, நிறையா சிப்பிகளை வாங்குறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலான முத்துக்கள் தான் இருக்குது. விலை உயர்ந்த முத்துக்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்படியே காலங்கள் கடக்க ஏமாந்துக்கிட்டே போகிறார். அவர் எவ்வளோ தூரம் எடுத்த எல்லா நேரங்களும் ஏமாந்து போய் தன்னுடைய சொத்து பத்தை பூரா எல்லாத்தையுமே இழந்துட்டார். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணான்னா, கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடன் வாங்கி அதுகள்லேயும் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் முத்துக்கள் வாங்குறதுக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துலையும் மீண்டும் அவருக்கு ஏமாற்றம் தான். நாளடைவில் பார்த்திங்கன்னா, அவருக்கு நெருக்கக்கூடியான கடன் தொல்லைகள் தாங்க முடியாததுனால அவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு ஓடிடுறாரு. ஓடி போகையில் ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு அவர் அடைஞ்சிடுறாரு. அந்த இரவு நேரம் அந்த காட்டுப்பகுதியில் இது பண்ணிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுற, நம்ம பேராசைப்பட்டுட்டோம், நம்ம இருந்த செல்வங்களை எல்லாம் ஒழுங்காக நம்ம வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செயல்படாமல் இருந்திருந்தோம்னா, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சு ஒரு ராத்திரி இந்த மாதிரி இருட்டுகளில் கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வருந்துறாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு அடர்த்தியான இந்த முள்வேலி பக்கம் போயிட்டு தன்னோட உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் என்ன பண்ணால், அந்த முள்வேலிக்குள்ளே அது எப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்ச அந்த முள்ளுக்குள்ளே கிடக்கையில் ஒரு காகம் அப்போ தான் பறந்து அந்த முள்வேலியில் உட்காரையில் நிறைய விஷயங்களை சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்கையில் என்ன பண்ணுன்னா, அந்த காகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த முத்தை அவருக்கு பக்கத்தில் அருகாமையில் போடுது. அவர் என்ன நினைக்கணும், அந்த எச்சம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமாக விரட்டி விடுறாரு. அந்த காகமும் பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்க போகும்போது தெரியுது அது ஒரு முத்து. அந்த முத்தை எடுத்து பார்க்குறாரு, இது என்ன போலியானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கையில் எடுத்து இது பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது விலை நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு அந்த முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா, இந்த முத்துகளை வச்சு நம்மளோட சொத்துக்கள்லாம் மீட்டுடலாம், கடன்களை அடிச்சிடலாம், நம்மளுடையும் புதிய வாழ்க்கையை மறுபடியும் நம்ம தொடங்கலான்னு சொல்லிட்டு அந்த சாக போனவரை அந்த முத்து காப்பாற்றிட்டு அந்த முத்தை எடுத்துக்கிட்டு அந்த மனிதர் வராரு. அதே போல் விற்கிறாரு. தன் இழந்த சொத்தெல்லாம் மீட்டுக்கிட்டு வந்துடுறாரு. கடனெல்லாம் அடிச்சுட்டு செல்வ செழிப்பாக வாழ்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அற்புதமான புது கதைகளை உங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னோடய சேனலை அடிக்கடி நீங்கள் பாருங்கள். பாய்.